ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது, ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து ஒரு ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் மார்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து சில்க் சாரீ அப்படி இல்லைனா ஜாஸ்மின் கிளாத்தில் தான் பண்ணுவோம். ஸோ அது 2 ஃபோல்டிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஈவனாக வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சாரியில் உள்ள ப்ளவுஸ் அப்படின்னா பார்டர் வரும். ஸோ சின்ன பார்டர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம பாடி போர்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக அந்த நடுவில் உள்ள அந்த இது வந்து கோடு வந்து நல்லா தெரிகிற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து இது பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பேக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து அலோயன்ஸ்க்கு விடணும். சீவிங் அலோயன்ஸ் வந்து விடணும். இதில் வந்து நம்ம பார்டர் வந்து இருக்கிறதுனால அந்த 1/2 இன்ச் வந்து பார்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப உள்ளே போயிடும். ஸோ 1.5 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்டரோடு சேர்த்து வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி, ஏன்னா அந்த கிளாத் வந்து வேஸ்ட்டாக தானே போகும். ஸோ 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா மார்க் பண்ணுறதுக்கு, அந்த அளவு ப்ளவுஸை வந்து 2 ஷோல்டர்ஸ், அதுக்கப்புறமா கீழே உள்ள ஆம்கோல், அப்புறமா பாடி போர்ஷன், இது 3 ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டு பேக் போர்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா, இதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்கு வந்து இந்த பக்கம் பார்த்துருக்குற மாதிரி போட்டுட்டு அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்து கரெக்டாக வைங்க. இப்படி இந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸை வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அலோயன்ஸ் சீவிங் அலோயன்ஸ் எதுவும் விடாமல் எக்ஸாக்டாக அது எங்கே இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் இந்த 1.5 இன்ச் வந்து கீழே விட்டுருந்தீங்க இல்லையா, அது வரைக்கும் மார்க் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான். 2 சைடும் 1.5 இன்ச் கரெக்டாக இருக்கான்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்படி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து இந்த நெக்கு ப்ளஸ் வந்து இந்த ஷோல்டர் இது ரெண்டுமே சேர்ந்து 6 இன்ச்சஸ் தான் வரும். சப்போஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறவங்க அப்படின்னா வந்து ஒரு 7 இன்ச்சஸ் கிட்ட வந்து நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலுமே பின்னாடி வந்து ரோப் வச்சாதான் அந்த நெக்கு வந்து நிற்கும். ஸோ 6 இன்ச்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு மெஷர்மெண்ட். நீங்கள் வந்து தாராளமாக கண்ணை மூடிட்டு வந்து 6 இன்ச்சஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த நெக்கு வந்து நெக்குக்கும் ஷோல்டருக்கும் சேர்த்து 6 இன்ச்சஸ் அப்படிங்கிறப்ப நெக்குக்கு வந்து உங்களுக்கு 3 இன்ச்சஸும் ஷோல்டருக்கு வந்து 3 இன்ச்சஸும் போயிடும். கொஞ்சம் ப்ராடானவங்கன்னா நீங்கள் வந்து 7 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். நெக்கு வந்து 3.5, ஷோல்டர் வந்து 3.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வந்து உங்கள் ப்ளவுஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு வந்து நெக்கோட அந்த லென்த்தை வந்து கரெக்டாக ப்ராப்பராக அளக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னொரு ஈஸியான ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். டேப்பை வந்து ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெக்கு கீழே கரெக்டாக அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான லென்த் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 9.5 இன்ச் கிட்ட வந்து இருக்குது. ஸோ மேலே வந்து நம்ம வந்து சீவிங் அலோயன்ஸ் ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் விடுவோம். அப்படிங்கிறப்ப 10 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு கூட கரெக்டாக வந்து அந்த லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்கோலுக்கும் இதே மாதிரி மேலே ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு கரெக்டாக அந்த ஆம்கோல் எண்டு வந்து எதில் முடியுது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து 7 இன்ச் கிட்ட வருது. ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மேலே வந்து 6 இன்ச்சஸ் கிட்ட போட்டிருந்தீங்க இல்லையா ஷோல்டருக்கும் நெக்குக்கும், அதுலேருந்து நீங்கள் கீழே எக்ஸாக்டாக 10 இன்ச்சஸ், அதுக்கப்புறமா அந்த ஷோல்டர் பாயிண்ட்டு ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இது ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். ஸோ வந்து இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸை எடுக்கிறீங்க,
நெக்கோட லென்த் எவ்வளோன்னு பார்க்குறீங்க, ஆம்கோலோட லென்த் எவ்வளோன்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஜஸ்ட்டு மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் மார்க் பண்ணி விடுறீங்க. இவ்வளோதான். அதே மாதிரி ஆம்கோலுக்கும் அங்கேருந்து அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச் கிட்ட நமக்கு இருந்தது. ஸோ அந்த 7 இன்ச் ப்ளஸ் நம்ம அங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஆம்கோல் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த எண்ட் இது ரெண்டையும் வந்து சேர்த்து விட்டுட்டு நீங்கள் வந்து கர்வ் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆம்கோல் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நெக் லைனையும் ஆம்கோல் லைனையும் கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். கீழே வந்து இருக்கிறப்ப 3 இன்ச்சஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த கர்வ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் போர்ஷன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுற விஷயம். 1.5 இன்ச் வந்து கீழே வைக்கிறீங்க, அதுக்கப்புறமா சைடில் வந்து மார்க் பண்ணுறீங்க, அப்புறமா ஆம்கோல் வந்து நீங்கள் குறிச்சிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலே டாப்பில் வந்து 6 இன்ச்சஸ் கிட்ட எடுக்கிறீங்க. 3 வந்து ஷோல்டருக்கு, 3 வந்து நெக்குக்கு. அதுக்கப்புறமா நெக்கோட லென்த்தும் நெக்கோட ஆம்கோலும் வந்து மெஷர் பண்ணுறீங்க. அப்புறமா அதை ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸோட ஹாஃப் போர்ஷன் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, எல்லாமே நல்லா டார்க்காக வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு 2 லைன் வந்து நீங்கள் மேலே வந்து நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சைடு வந்து சீவிங் அலோவன்ஸ் விடணும் இல்லையா. சில பேர் வந்து 2 இன்ச்சஸ் விடுவாங்க, சில பேர் வந்து 1.5 இன்ச் விடுவாங்க. ஸோ அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம். நான் வந்து இங்கே 2 இன்ச்சஸ் கிட்ட வந்து சீவிங் அலோவன்ஸ் வந்து விடுறேன். ஸோ அந்த சீவிங் அலோவன்ஸ் 2 இன்ச்சஸும் நம்ம வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே அந்த 1.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். நீங்கள் வந்து கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். டக்குன்னு வந்து நீங்கள் என்ன ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து இதை மார்க் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே பேக் சைடு வந்து ட்ரேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சென்டரில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அது வந்து சென்டரில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் உங்களை ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த லைனை வந்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் இதான் அந்த சென்டர் லைனு. இப்போ இதுக்கு நேராக வச்சு கிளாத்தை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக அந்த டிசைன் வந்து அந்த சைடும் வந்து ட்ரேஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக தான் இருக்கும். நம்ம அதுக்கு மேலே நல்லா வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் போர்ஷன் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு 2 ஸ்லீவ் வேணும் இல்லையா, இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஜஸ்ட்டு ஸ்லீவோட லென்த்து, அப்புறமா வந்து அந்த ஸ்லீவோடைய சுற்றளவுங்கிறது கைக்கு கீழே வரும். ஸோ இது 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப நீங்கள் கீழே உள்ள சுற்றளவு வந்து எடுங்க. இது வந்து 11 இன்ச்சஸ் கிட்ட வருது. ஸோ நம்மளை வந்து 11 இன்ச்சஸ் கிட்ட வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேலே. இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க கீழே வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு, அதாவது ஸ்லீவுக்கு கீழே போர்ஷன். ஸோ பொதுவாகவே நீங்கள் வந்து மேலே நீளம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இது வந்து கிடைக்கும். இப்போ 11 இன்ச்சஸ் எடுக்கிறீங்க மேலே அப்படின்னா அதில் ஒரு 3 இன்ச்சஸ் குறைச்சிங்க அப்படின்னா 8 இன்ச் கிட்ட வரும். ஸோ அந்த 8 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஒரு 8 இன்ச், ஒரு 8.5 இன்ச் கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம வந்து அந்த பக்கமாக ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். ஸோ கையோட நீளம் எடுக்கிறோம், அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய நீளம் வந்து எடுக்கிறோம், ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு சைடு ஸ்லீவோடைய இது வந்து நம்ம வரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதை அப்படியே நீங்கள் அடுத்த சைடுக்கு இது பண்ணுறப்ப 2 ஸ்லீவுமே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து கீழ் சுற்றளவு அப்படின்னு சொல்கிறது கை வந்து முடியுது இல்லையா, அந்த இடத்துல வரக்கூடிய சுற்றளவு. அதை வந்து நீங்கள் எவ்வளோன்னு குறிச்சிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 10 அப்படி இல்லைனா வந்து 11 அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங் வந்துடும். ஸோ அது வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க.
கீழ் சுற்றளவு மெஷர் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக எவ்வளோ ஸ்லீவ் போர்ஷனில் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பேக் போர்ஷன், அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் போர்ஷன் இது எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து கொக்கிப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். கொக்கிப்பட்டி இருக்கிற சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ கொக்கிப்பட்டி இருக்கிற சைடு வந்து நீங்கள் ப்ளவுஸை வந்து எடுத்துகிட்டு கிராஸ் பீஸா இல்லைனா ஸ்ட்ரைட் பீஸா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. கஸ்டமர் என்ன மாதிரி ப்ளவுஸ் வந்து போடுவாங்க அப்படின்ட்டு. கிராஸ் பீஸ்னால் உங்களால் எவ்வளோ கிராஸாக வந்து கிளாத்தை வந்து வைக்க முடியுமோ அவ்வளோ கிராஸாக வந்து கிளாத்தில் வந்து ப்ளவுஸை வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இது வந்து கிராஸ் கட்டு, அதனால் கிராஸாக வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு மேலே வந்து ஷோல்டர் வந்து அதில் வந்து 3 இன்ச்சஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் வந்து 3 இன்ச்சஸ் விட்டுக்கலாம். கீழே நெக் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து பேனா வச்சோ இல்லை பென்சில் வச்சோ டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து 7 இன்ச் கிட்ட வந்து கீழே வந்து இருக்குது. ஸோ அந்த மேலே 3 இன்ச்சு கீழே 7 இன்ச் இது ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் 7 இன்ச் கிட்ட வருது. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அந்த 7.5 இன்ச்சில் வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விடுவோம். அதனால் 7 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து கிளாத்தில் எவ்வளோ கிராஸாக போடுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக வரும். இது ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து ஈஸியாக மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.